சட்டமன்றத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்நிலையில் காவல்துறை மரியாதையை ஏற்று முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 17வது சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் காவல்துறை மரியாதையை ஏற்று தற்போது முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்திற்குள் நுழைகிறார். இதற்கு முன்பாக சபாநாயகர் JCD பிரபாகருக்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சட்டமன்றத்திற்கு அமைச்சர்கள் MLAக்கள் வர தொடங்கினார்கள். இந்நிலையில் சட்டமன்றத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மரியாதையை ஏற்ற பிறகு சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி வணக்கம். 17வது சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சட்டப்பேரவைக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் காவல்துறை மரியாதை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மறுபுறம் எதிர்க்கட்சியினர் பல்வேறு பதாகைகளுடன் கையில் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது சட்டப்பேரவை வளாகத்தில்? வணக்கம் மோனிகா. அதாவது தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான இந்த முதல் கூட்டத்தொடர் என்பது இன்று தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலே அந்த சட்டப்பேரவை அரங்கில நடைபெற இருக்கிறது. அதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். பெரும்பான்மை உறுப்பினர்கள் வருகை தந்து விட்டார்கள். இந்நிலையில் தான் தற்போது சட்டமன்றத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு காவல்துறையினர் மரியாதை என்பது வழங்கப்பட்டது. அந்த காவல்துறை மரியாதை ஏற்றபடி தற்போது சட்டமன்ற தலைமைச் செயலக வளாகத்திற்குள்ளாக தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக அந்த முதல் கூட்டத்தொடர், தமிழக வெற்றி கழக அரசுடைய முதல் கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கிறது. ஆளுநர் வந்தவுடன் ஆளுநருக்கு அந்த சிவப்பு கம்பள மரியாதையுடன் அவருக்கு வரவழைத்து அந்த ஆளுநர் உரை என்பது தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில ஒரு புறத்துல ஆளுநரை வரவேற்பது, ஆளுநருக்கான அந்த சிவப்பு கம்பள மரியாதை, முதலமைச்சருக்கான அந்த காவல்துறை மரியாதை உள்ளிட்டவற்றுடன் வரவேற்பு என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில மற்றொரு புறத்துல எதிர்க்கட்சிகள் சார்பில் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுல சட்ட ஒழுங்கு என்பது சீராக இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு முறையாக இல்லை என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக கையில் பதாகைகள் ஏந்தியபடியும் ஆயை திறங்கள் CM என்றபடி கருப்பு பட்டை அணிந்தபடி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்தார்கள். குறிப்பாக நுழைவாயில் எண் 4 முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் முன்னாள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். நுழைவாயில் 4 இந்த சம்பவங்கள் நிகழ்ந்து சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் அது நிகழ்ந்தது. அவர்கள் தற்போது சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில மறுபுறத்துல நுழைவாயில் 2 வழக்கமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில அந்த நுழைவாயில் 2 வருகை தந்த முதலமைச்சர் விஜய்க்கு காவல்துறையினர் மரியாதை என்பது வழங்கப்பட்டது. அந்த மரியாதையை ஏற்றதற்கு பிறகாக தற்போது சட்டமன்ற வளாகத்திற்குள்ளாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். எனவே எதிர்க்கட்சி தரப்புல தொடர்ச்சியாக கண்டனங்களையும் கோஷங்களையும் எழுப்புவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் மற்றொரு புறத்துல தனது முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்த வேண்டும், மக்களுக்கு பயனுள்ள வகையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதையும் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதல் முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானவர்களும் காலை 8:30 மணி முதலாகவே சட்டமன்றத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்காக சட்டமன்றத்திற்கு வருகை தர வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பு காட்டக்கூடிய அந்த நிலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்று திமுகவின் முக்கிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைவருமே KN நேரு, பெரியசாமி உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே வருகை தந்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், இதற்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவருமே தற்போது சட்டமன்ற வளாகத்திற்குள்ளாக வருகை தருகின்றனர். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே, பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் பங்கேற்பார்கள் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது வரை 90க்கும் மேற்பட்ட சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது முதற்கட்டமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு காவல்துறை அணிவிப்பு மரியாதை என்பது வழங்கப்படுகின்றன. தற்போது ஒரு புறத்தில் போராட்டம், மற்றொரு புறத்தில் வரவேற்பு என இரு புறங்களிலும் மாறி மாறி நடைபெறுவதால் சட்டப்பேரவை வளாகம் முழுவதுமாக பரபரப்பாக காணப்படுகிறது. மோனிகா. ஜெயலானி, 17வது சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்க இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது சபாநாயகர் வந்துவிட்டார். முதலமைச்சர் விஜயும் அங்கு வந்திருக்கிறார். காவல்துறை மரியாதையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் ஆளுநர் அர்லேக்கர், பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் காலை 9:50 மணிக்கு சட்டப்பேரவை வளாகம் வந்தடைவார் என்று கூறப்பட்ட நிலையில அது தொடர்பான விவரங்கள் இருக்கா?
நிச்சயமாக. அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டுவதற்கு முன்பாக ஆளுநர் தனது உரையை நிகழ்த்துவார். இது சட்டப்பேரவையுடைய மரபாக இருந்து வருகிறது. இந்த நிலையில இதற்கு முன்பாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில ஆளுநருக்கும் திமுகவுக்கும் இடையே இருந்த இந்த முரண்பாடு காரணமாக ஆளுநர் உரை என்பது நிகழ்த்தப்படாமலே இருந்தது. 4 முறை ஆளுநர் உரை என்பது முழுவதுமாக வாசிக்கப்படவில்லை. இப்படியான சூழ்நிலையில தற்போது புதிதாக ஒரு அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். இந்த நிலையில இது ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர்ல ஆளுநர் 9:50 மணி அளவிற்காக சட்டமன்ற வளாகத்திற்கு தலைமைச் செயலகத்திற்கு வருகை தருவார். வருகை தரக்கூடிய ஆளுநர் அர்லேக்கருக்கு தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருக்கு காவல்துறையினர் கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய அந்த அணிவகுப்பு மரியாதை என்பதனை கொடுப்பார்கள். அந்த மரியாதை ஏற்றதற்கு பிறகாக அவர் தொடர்ச்சியாக சட்டமன்ற வளாகத்திற்குள்ளாக சட்டப்பேரவை செயலாளர், தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சபாநாயகர் பிரபா ஆகியோர் இருவருமே ஆளுநரை சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக அரங்கிற்குள்ளாக அழைத்து செல்வார்கள். அங்கு சென்றதற்கு பிறகாக ஆளுநர் தனது உரையை தமிழக அரசு சார்பிக்கக்கூடிய ஆளுநர் தனது முதல் உரையை உரையாற்றுவார். தமிழக வெற்றி கழக அரசுடைய இந்த முதல் உரையை ஆளுநர் உரையாற்றுவார். அவர் இங்கிருந்து குறிப்பாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்ததிலிருந்து சட்டப்பேரவை அரங்கிற்குள்ளாக செல்லும் வரையிலும் முழுவதுமாக அவருக்கு சிவப்பு கம்பள மரியாதை என்பது வழங்கப்படும். அந்த சிவப்பு கம்பள மரியாதையுடன் தான் அவர் உள்ளே அழைத்து செல்லப்படுவார். இந்த நிலையில மிகவும் எதிர்பார்ப்போடு பார்க்கப்படுவது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியில முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூட்டெடுக்கிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வழக்கமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை மரபு என்பது தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் தொடங்கும். இந்த முறை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குகிறதா அல்லது மத்திய அரசு ஏற்கனவே ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறது? குறிப்பாக ஆளுநர் உள்ளிட்ட மத்திய பொறுப்பில் வைக்கக்கூடியவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தேசிய பாடல், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்டவைகள் இசைக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போது கூட அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் போதும் முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போதும் கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு, ஆளுநர் சார்ந்து நடத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல வந்தே பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடல், தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் என்பது வழங்கப்பட்டது. இதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக உறுதுணையாக இருந்த இடதுசாரி கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அனைத்து தரப்பிலிருந்து வலிமையான கண்டனங்கள் இருந்தது. அப்போது கூட அது ஆளுநர் தரப்புல நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, அதில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. எனவே தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதாக தமிழக அரசு சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல வழக்கமான மரபு பின்பற்றப்படுமா அல்லது தற்போது மத்திய அரசு சார்பில் புதிதாக பிறப்பிக்கப்பட்ட இந்த அரசாணை பின்பற்றப்படுமா என்பது தொடர்பான கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. ஒருவேளை தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே வழக்கமான மரபை பின்பற்றுமானால் ஆளுநர் தனது உரையை முழுவதுமாக வாசிப்பாரா அல்லது அந்த ஆளுநர் உரையை புறக்கணிப்பாரா என்பது தொடர்பான அடுக்கடுக்கான கேள்விகள் என்பது தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்திருக்கிறது. எனவே இது மிகவும் உற்று நோக்கி பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ஒருவேளை அந்த அரசாணை புதிதாக மத்திய அரசு பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த அரசாணைப்படி 3மே தேசிய பாடல், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து 3மே சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இசைக்கப்படுமே ஆனால் எதற்கு முன்னுரிமை வழங்கப்படும்? மரபை மாற்றி இது போன்ற ஒரு புதிய நிகழ்வுகளை உருவாக்கினால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக கூட்டணியாக அமைத்திருக்கக்கூடிய, அதாவது ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவர்கள் உள்ளே இருந்து புறக்கணிப்பார்கள் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் என்பது தற்போது முன்வைத்திருக்கிறது. இதற்கெல்லாம் விடை என்பது இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அந்த துவங்கியது முதல் அனைத்துக்குமான அந்த பதில் கிடைக்கும் என்பதாக தமிழக மக்கள் அனைவரும் உற்று நோக்கி கவனித்து வருகின்றனர். இதில் மிக முக்கியத்துவமான நிகழ்வாக பார்க்கப்படுவது சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுவதுமே நேரலை செய்யப்படும் என்பதாக தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே அறிவித்து வெளியிட்டிருந்தது. இதற்கு முன்பாக சபாநாயகர் தேர்வுக்காக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டப்படும் போதும் கூட அந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு என அனைத்துமே நேரலையாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது மீண்டும் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்துமே தற்போது நேரலையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் இந்த நேரலைகள் இழுத்தடிப்பு செய்யப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுவதுமாக நேரலை செய்யப்படும், பொதுமக்கள் அனைவருமே சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நேரடியாக காணலாம் என்பதாக தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்துமே நேரடியாக பார்ப்பதற்கான அனைத்து வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மோனிகா, ஜெயலானி, இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. இந்நிலையில தாவேக அரசு பொறுப்பேற்று 1 மாதம் ஆகியிருக்கு. இந்த நிலையில முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகளை எழுப்ப வாய்ப்புகள் இருக்கு? அதே போல இந்த தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுகவில் பார்த்தோம் அப்படின்னா 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்திருக்காங்க. நேற்று முன்தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா சி விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்திருந்தார். இந்த சூழல்ல என்னென்ன பிரச்சனைகள் பற்றி எழுப்ப வாய்ப்புகள் இருக்கு?
நிச்சயமாக இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு நடைபெறுகிறது. ஆளுநர் உரைக்கு பிறகாக முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதன் காரணமாக ஆளுநர் கூட்டம் என்பது கூட்டப்படும். இதில் எதிர்க்கட்சி சார்பில் சில பிரச்சனைகள் தொடர்பாக கேள்விகள் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நாம் காலையிலேயே பார்த்திருந்தோம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில வந்திருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை எதிர்த்து சட்ட ஒழுங்கு சீராக இல்லை என்பதனை சுட்டிக்காட்டும் விதமாக கையில் பதாகைகள் ஏந்தியபடியும் வாயை திறங்க சிஎம் என்ற வகையில கருப்பு பட்டை அணிந்து அங்கே வந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது அவர்கள் அதே பட்டை அணிந்தபடி தற்போது சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாகவும் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில சட்டப்பேரவையில சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதலாவதாக குரல் எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தமிழகம் முழுவதிலும் பல்வேறு இடங்கள்ல பாலியல் குற்ற சம்பவங்கள் என்பது அதிகமாக நடைபெறுவதாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். கோவையில் நடந்த நிகழ்வு, கும்மிடிப்பூண்டியில் நடந்த நிகழ்வு, சிறுமிகளுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் என்பது தமிழகத்தையே உலுக்கி இருந்தது. இந்த நிலையில அந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்புல துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அடுத்தடுத்தாக தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த போன்ற பாலியல் தொடர்பான குற்ற சம்பவங்கள் என்று நடைபெற்று வருகிறது. அது தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் தொடர்ச்சியாக பல்வேறு கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில அதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை என்பதனை வலியுறுத்தி தான் திமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நேரடியாக கையில் பதாகை ஏந்தியபடி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு தற்போது சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக சென்றிருக்கிறார். எனவே சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாகவும் அது தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரு புறம் என்றால் நாம் முன்பு சொன்னது போன்று சட்டப்பேரவையின் மரபுகள் முழுவதுமாக பின்பற்றப்படுகிறதா, ஒருவேளை மரபு மீறும் பட்சத்துல எதிர்க்கட்சிகள் சார்பில் குரல் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அங்கு சலசலப்பான ஒரு சூழல் என்பது காணப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக துவங்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுல தொடங்கியதற்கு பிறகாகத்தான் அது அனைத்துமே எது போன்ற நடக்கும். ஆனால் எதிர்க்கட்சி சார்பில் தற்போது வரை சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக முதலாவதாக கேள்வி எழுப்பலாம் என்பது தொடர்பான திட்டமிடல்களை வைத்திருக்கின்றனர். மோனிகா, ஜெயலானி தற்போது பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். தற்போது நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தற்போது தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது கூடியிருக்கிறது. அதனை ஆளுநர் உரையுடன் தொடங்கி வைப்பதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் வருகை தந்திருக்கிறார். வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருக்கு தற்போது தமிழ்நாடு காவல்துறையினர் சார்பில் தற்போது அணிவகுப்பு மரியாதை கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய அந்த மரியாதை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த மரியாதையை தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரும் தற்போது ஏற்றி வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர் வருகை தரும்போது தற்போது அவருக்கு பேண்ட் இசை வாக்கியங்கள் மூலமாக தற்போது தேசிய கீதம் ஓசையில் தற்போது ஒலிக்கப்பட்டு அவருக்கு வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் தற்போது சல்யூட் அடித்து அவருக்கான அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை கொடுத்திருக்கிறார்கள். அணிவகுப்பு மரியாதை ஏற்றதற்கு பிறகாக தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் JCD பிரபாகரன் அவர்கள் தற்போது ஆளுநர் அவர்களை தற்போது உள்ளே அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர் நுழைவாயில் 2 வழியாக நேரடியாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று வருகிறார். அவருடன் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற செயலாளர் சாந்தி ஆகியோர் தற்போது இருக்கிறார்கள். அவர் இருவரும் பூங்கொத்துகள் கொடுத்து அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு சில வினாடிகள்ல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. ஆளுநர் சட்டமன்றத்திற்குள்ளாக சிவப்பு கம்பளம் விரித்து அந்த வரவேற்பு என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகரும் சட்டப்பேரவை செயலாளரும் அவரை வரவேற்றிருக்கிறார்கள். காவல்துறை மரியாதை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கமாக நடைபெறக்கூடிய மரபுகளாக பின்பற்றப்படுகிறது. அதையே தற்போது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசும் செய்திருக்கிறது. இந்த நிலையில இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் ஒரு வினாடிகளுக்குள்ளாக சட்டப்பேரவை வளாகத்திற்கு தற்போது தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் வந்தடைவார். அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர வைக்கப்படுவார். அங்கிருந்து அவர் தனது ஆளுநர் உரையை தொடங்குவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது.